வெஜிடபிள் பிரியாணி தான் செய்யறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். எண்ணெய் 5 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பை போட்டுக்கணும். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கணும். நறுக்கி வச்சிருக்கிற பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு மீல் மேக்கர் எடுத்து போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு இந்த மீல் மேக்கரை அதில் போட்டு கிண்டி விட்டுறணும். நல்லா இந்த பெரிய டம்ளரால் 2 டம்ளர் அரிசியை வச்சுருக்கேன். அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை அதில் எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம். பக்கத்து அடுப்பில் தோசைக்கல்லை சூடு பண்ணி குக்கர் எடுத்து வச்சு அதை தம்மில் வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய்யை விட்டுட்டு அதை 2 கிண்டி விட்டுடலாம். சுட சுட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.